வெல்கம் டு 0 to Infinity மேத் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th சமச்சீர் பிசினஸ் மேக்ஸ்ல சாப்டர் 10ல எக்ஸாம்பிள் 10.1 நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதோட இனிஷியல் சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நார்த் வெஸ்ட் கார்னர்னா நார்த்ல வெஸ்ட் லெஃப்ட் சைடு, அதனால லெஃப்ட் கார்னரே எப்பயுமே வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டேபிள் வரைஞ்சிப்போம். இதை பிஃபோர் தேட் அவங்க கொடுத்துருக்கிற சப்ளை இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணியும் டிமாண்ட் ஆட் பண்ணுறதும் ஈக்குவலாக வரணும். ஸோ இங்கே ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10, 14, 4, 10, சாரி இங்கே 34, லைக் இங்கே 34, அதாவது 10, 1, 9, 20. ஸோ 34 ஈக்குவலாக வருது. இப்படி ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேபிள் வரைஞ்சிக்கலாம் அவங்க கொடுத்துருக்குற இதெல்லாம். ஸோ 3 காலம்ஸ் இருக்குது, தென் 4 rows இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்குற வேல்யூஸ் எல்லாமே எழுதிருங்க. 2, 7, 4, 3, 3, 1, 5, 4, 7, 1, 6, 2. ஸோ இங்கே வந்து 7, 9, 18, 5, 8, 7, 14. ஓகேவா? இப்போ வந்து நார்த் வெஸ்ட் அப்படின்றனால இங்கே இருக்கிற அந்த பாக்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த பாக்ஸோட எண்டில் இங்கே என்ன வேல்யூ இருக்குது, இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். 5 இருக்குது, இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இந்த காலமில் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ எது மினிமம்னு பார்க்கணும். ஸோ இங்கே அப்சல்யூட் 5 தான் மினிமம். ஸோ இங்கே 5 நான் போட்டுட்டு இங்கே தானே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ரோவை வந்து பிஃபோர் தட் நீங்கள் வந்து இந்த 5ஐ வந்து மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? இங்கே 5 தான் மினிமம் அலாகேட் பண்ணுறீங்க. அந்த அலாகேட் பண்ண வேல்யூவை ரெண்டு பக்கமும் சப்ராக்ட் பண்ணிடணும். இப்போ இங்கே ரோவில் உள்ளதான் நம்ம அலாகேட் பண்ணியிருக்கனால இந்த ரோவை கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ரோவை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கேன்சல் ஆயிருக்கும் நமக்கு. 3 columns, 3 rows. ஸோ 3, 3, 1, 3, 1, 5, 4, 7, 1, 6, 2. இங்கே சப்ராக்ட் பண்ணி என்ன வந்திருக்கும்? 2, 9, 18. ரிமைனிங்லாம் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே அதே மாதிரி தான் இந்த கார்னரில் நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோ அண்ட் காலம் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ எது லீஸ்ட்? 2 தான் லீஸ்ட். ஸோ 2ஆல் மைனஸ் பண்ணிடுங்க. இது வந்து 0 வரும், இங்கே வந்து 6 வரும். ஸோ இப்போ இங்கே 0, 6ன்னு வந்திருக்கு. நம்ம எந்த வேல்யூ அலோகேட் பண்ணோம்? இந்த காலம் கரஸ்பாண்டிங் காலம்ல உள்ளதான் அலோகேட் பண்ணோம். ஸோ இந்த காலமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரிமைனிங் 2 தான் எழுத போகிறோம். இங்கே 3, 1, 4, 7, 6, 2. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு? 9, 18. இங்கே வந்து சப்ராக்ட் பண்ண வேல்யூ 6, 7, 14. இப்போ இந்த கார்னரில் அலோகேட் பண்ண போகிறோம். இதோட ரோ அண்ட் காலம்ல எது லீஸ்ட்னு பாருங்க. 6 தான் லீஸ்ட். ஸோ இங்கே 6ஆல் சப்ராக்ட் பண்ணிடுங்க ரெண்டையும். இங்கே வந்து 3, இங்கே வந்து 0ன்னு வரும். ஸோ இங்கே 6 அலோகேட் பண்ணனால இந்த ரோவை கேன்சல் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ரோவை கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் 4, 7, 6, 2. ஸோ 7, 14, 3, 18 இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம எதை அலோகேட் பண்ண போகிறோம்? 3ஆ 7ஆ? 3 தான் வரும். 3 அலோகேட் பண்ணதும் சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே 0, 4. இங்கே 3 அலோகேட் பண்ணனால இந்த கரஸ்பாண்டிங் காலமை கேன்சல் பண்ணிடுங்க. காலம் கேன்சல் ஆனதும் ரிமைனிங் வந்து
நமக்கு என்ன இருக்கும் 7 2. ஸோ 4 14 இங்கே வந்து 18 இருக்கும். ஸோ அப்சல்யூட்லி நம்ம இங்கே இந்த பாக்ஸை தான் அலோகேட் பண்ண போகிறோம். ஸோ 4 தான் இருக்குது. 4 அலோகேட் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 4ஆல் சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 2 இருக்குது. 14 14. ஃபைனல் பாக்ஸில் வந்து எப்பயுமே நமக்கு வந்து 2 இதுவும் சேமாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்றது அர்த்தம். இப்போ இந்த 2க்கு நீங்கள் 14 அலோகேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இப்போ எல்லா பாக்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அதாவது கொஸ்டினில் கொடுத்த பாக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஐ திங்க் 3 columns 4 rows 2 7 4 3 3 1 5 4 7 1 6 2. ஓகே, இப்போ நம்ம அலோகேட் பண்ண எல்லா வேல்யூஸையும் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2க்கு என்ன அலோகேட் பண்ணியிருந்தோம்? ஸோ 2க்கு வந்து 5. நெக்ஸ்ட் வந்து இந்த 3 தான். இந்த 3 3 3 1 இந்த ரோ தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அதில் இந்த 3 கன்சிடர் பண்ணியிருக்கிறனால இந்த 3க்கு வந்து நம்ம 2 போடுறோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 1 அந்த 3க்கு வந்து 6 போடுறோம். ஸோ 3 1 6ன்னு போடுறோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துருக்கும் 4 7 6 2. இங்கே 4க்கு வந்து 3 அலோகேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 7க்கு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் 4. அண்ட் ஃபைனலி இந்த 2க்கு வந்து நம்ம 14 அலோகேட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஒன்று நீங்கள் இப்படி செய்யலாம், ஆர் என்ன பண்ணலாம்னா அலோகேட் ஆகிருக்கிற எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 2 plus 2 into 3 plus 6 into 3 plus 4 into 3 plus 4 into 7 plus 2 into 14 இப்படி தான் எழுதணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா இந்த பாக்ஸ்லேருந்தே நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ஓகே. 5 into 2 plus 2 into 3 plus 6 into 3 plus 3 into 4 plus 4 into 7 plus 14 into 2. So 10, 6, 18, 3 4 are 12, 7 4 are 28 plus 4 2 are 8, 1 2 2 28. So இதெல்லாம் add up பண்ணுங்க. 8 8 10 8 24 30 32 4 5 6 7 8 9 10. ஸோ ஆன்சர் 102. ஒன்று இந்த ஃபைனல் டேபிள் பண்ணுங்க. பண்ணிட்டு எல்லா அந்த அலோகேஷன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் அ ஃபைனல் ஆன்சர் யூ காட். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வேரியஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். இது வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடில் நான் சால்வ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.